ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அதாவது தமிழ் திரையுலகத்திலே கொடிகட்டி பறந்த உச்ச நட்சத்திரம், அதாவது வயது முதிர்வு காரணமாக பெங்களூரில் நேற்றைய தினம் அவங்க காலமாயிட்டாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு திரைத்துறையினர் திரண்டு போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு வராங்க. இன்றைக்கி அவங்களோட உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. அதாவது அவங்க யாருன்னா, மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடிச்ச ஒரு நாயகி சரோசா தேவி அம்மையார் தான் அவங்க இறந்துருக்காங்க. அவங்க நடித்த படங்கள்லே பார்த்தீங்கன்னாக்க இந்த ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் இந்த பாடல்லாம் சும்மா அப்படியே வெற்றிகரமாக கொடி கட்டி பறந்ததுங்க. மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடிச்ச அவங்க எம்ஜிஆரோட பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 26 படங்கள் நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஜோடியாக, அதாவது கதாநாயகியாகவே அவங்க 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இதில் எம்ஜிஆரோட ஒரு 26 படங்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம சிவாஜி கணேசன் சாரோட ஒரு 22 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமினி கணேசனோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய மொழி, பிற மொழி படங்கள்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா உலகிலேயே மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்களோட அப்பா பேர் பைரப்பா, அதனால தான் இவங்களை பி சரோசா தேவின்னு கூப்பிடுவாங்க. அம்மா பேர் ருத்ராம்மா. இவங்களுக்கு ஒரு 4வது குழந்தையாக இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தோன்னையுமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய தாத்தா சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 3 குழந்தை இருக்குது, பெண் குழந்தை, இப்போ 4வது பெண் குழந்தை தேவையா, யாருக்காவது தத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட அம்மா ருத்ராம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வளர்த்துருக்காங்க. இவங்களை தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆர்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்மா தன்னுடைய நடிப்பு திறமையால் நிறைய படங்கள் நடித்து நல்லா சம்பாதிச்சு பிரமாண்டமாக வீடெல்லாம் கட்டி இவங்களாலேயே இவங்க குடும்பம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரும்போது இவங்க தாத்தாவே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ பிறந்தோடனையுமே நான் உன்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு யாருக்காவது தத்து கொடுத்துடலான்னு சொன்னேம்மா, இன்றைக்கி ஒன்னாலேயே நம்ம குடும்பம் இப்படி ஒரு முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். அதே நேரத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டேனேன்னு வருத்தமும் பட்டாராம். அப்படின்னு சொல்லி நம்ம சரோசா தேவி அம்மாவே ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு திருமணம், அதாவது திருமணம் ஒரு 15 நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க ஒரு 5 நாள் ரொம்பவே இந்த மெஹந்தி திருவிழா, வளையல் திருவிழா இந்த மாதிரிலாம் நடந்து ஒரு 5 நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது வரைக்கும் உண்மைன்னு தெரியல. ஆனால் இவங்களோட கல்யாணம் மிக பிரமாண்டமாக தான் நடந்திருக்கு. இவங்களோட கணவர் பேர் ஸ்ரீஹர்ஷா. ரொம்ப சந்தோஷமான ஒரு லைஃபு, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இவங்க திருமணம் ஆயிருச்சு, இனி சினிமா துறையிலேருந்து விலகி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேசப்பட்ட நிலையில் அவங்களோட கணவர் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு தடையும் போடலை. உன்னோட விருப்பம், நீ உன்னோட நடிப்பு திறமை என்னால் முடங்கி போக வேண்டாம், உன் விருப்பம் தான், நீ நடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கணவர் ஸ்ரீஹர்ஷா ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அந்த இழப்பு இந்த அம்மாவை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனால் 1 வருட காலமாக வெளியில் போகாமல் எந்த ஒரு படத்துக்கும் ஒத்துக்காமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரபலங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள அந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க நிறையா படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க அவர் தன்னுடைய 87வது வயசில் உடல்நல குறைவால் காலமாயிருக்காங்க. அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம். இவங்களுடைய இழப்பு திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நமக்கும் தான் கண்டிப்பாக அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோடு சந்திப்போம். பை பாய்.